நீதிமன்றம் உடனடியாக சிஐஎஸ்எஃப் வீரர்களை வைத்து தீபம் ஏற்றுவதை எவ்வாறு அனுமதிக்க முடியும் என்பது உட்பட பல்வேறு வாதங்களை அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக கார்த்திகை தீபம் ஏற்ற கல்தூண் பயன்படுத்தப்படவில்லை என்றும் 1862 முதல் வழக்கத்தில் இல்லாததை உடனடியாக நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டிய அவசியமில்லை என்றும் அரசு தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. கார்த்திகை தீபம் ஒரு இடத்தில் மட்டுமே ஏற்றப்பட வேண்டும் என்பதும் உட்பட திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களிலும் ஒரே இடத்தில்தான் தீபம் ஏற்றப்படுகிறது என்றும் அரசு தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. காவல்துறை பாதுகாப்பு வழங்க இயலாது என்று தெரிவித்துள்ளார்களா என்று நீதிபதிகள் கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கு விசாரணையில் தற்போது அரசு தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. திருப்பரங்குன்றம் தீப வழக்கு தொடர்பாக விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், வாதம் பிரதிவாதம் தொடர்பான முழு விவரம். திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றவில்லை என கூறி நீதிமன்ற அவமதிப்பு தொடரப்பட்ட வழக்குக்கு எதிராக தற்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து அரசு தரப்பும் அதே போன்று இந்து அமைப்புகள் சார்பாகவும் தொடர்ந்து வாத பிரதிவாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டு வருகின்றன. பிரதானமாக அரசு தரப்பை பொறுத்தளவில் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது அடிப்படையில் விசாரணைக்கு உகந்தது அல்ல. மேல்முறையீடு செய்வதற்கு 30 நாட்கள் அவகாசம் இருக்கின்ற சூழலில் உடனடியாக விசாரணைக்கு எடுக்கப்பட்டு உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தியது தவறு என தொடர்ந்து தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்து அமைப்புகளை பொறுத்த அளவில் மாநில அரசு தங்களுடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தாததால் தான் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை பயன்படுத்தியதாக தெரிவித்திருக்கிறார். இதனிடையே அரசு தரப்பை பொறுத்தளவில் மாநில அரசு நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததன் காரணமாக தனி நீதிபதி நேரிட்டது என கூறியதை அவர்கள் ஏற்கவில்லை. தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்த அளவில் 100 ஆண்டுகளுக்கு முன், 1862 கிட்டத்தட்ட அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றியதற்கான விவரங்கள் இல்லை. எனவே திடீரென்று இது போன்ற ஒரு நடைமுறை எப்படி உடனடியாக கொண்டு வர முடியும் என அவர்கள் அரசு தரப்பில் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அரசு தரப்பை பொறுத்தளவில் 6:05 மணிக்கு நீதிமன்றம் அவருக்கு அமர்ந்த நீதிபதி அந்த தன்னுடைய உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என தெரிந்தவுடன் மத்திய தொழில் பாதுகாப்பு கமாண்டோவை அழைத்து நீதிபதி உத்தரவை பிறப்பித்து விட்டு சென்று விட்டார் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து சிஐஎஃப் என்று சொல்லக்கூடிய அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை நீதிமன்ற வரம்பை மீறி பயன்படுத்தி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்றம் தன்னுடைய வரம்பை மீறி இந்த இடத்தில் செயல்பட்டிருப்பதாக தொடர்ந்து தங்களுடைய குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. வழக்கு விசாரணையில மனுதாரர் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் அரசு தரப்புல முன்வைக்கப்பட்டது செல்வகுமார்? மனுதாரர் தரப்பை அரசு தரப்பை பொறுத்தளவில் மனுதாரர்கள் திடீரென்று இது போன்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு இருந்தவர்கள் அரசு காவல்துறை மீது தாக்குதலை நடத்தி பேரிகார்டுகளை எல்லாம் தூக்கி எறிந்து அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டதன் காரணமாகத்தான் அரசு உடனடியாக செயல்பட்டு அதை தடுப்பதற்காக ஒரு 144 தடை உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, உடனடியாக இந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு வேண்டும் என கூறி பலர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதுபோன்ற ஒரு சூழல் உருவானது. ஆகவேதான் இந்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உடனடியாக அங்கு அமைதி கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டார்கள் என தெரிவித்திருக்கிறார்கள். இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது என அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் தீபத்தின் தொடர்பான இந்த விவகாரத்தில் இன்னும் ஒரு சரியான முடிவில் எட்டப்படாத நிலையில் இது போன்ற ஒரு உத்தரவு தான் இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பி இருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தளவில் இந்த வழக்கில் ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்து அதில் மேல்முறையீடுக்காக ஏற்கனவே நிலுவையில் இருக்கின்ற நிலையில் போதிய கால அவகாசம் தர்கா தரப்பிற்கு வழங்கப்படவில்லை. 30 நாட்கள் கால அவகாசம் இருக்கிறது என அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அது எந்த கால அவகாசமும் வழங்கப்படாமல் உடனடியாக இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது என்று தெரிவித்தார்கள். அதுபோல இந்த சிஐஎஃப் என்று சொல்லக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை உடனடியாக களத்தில் கொண்டு வருவதற்கு அந்த நேரங்களையும் அவர்கள் குறிப்பிட்டு தங்களுடைய வாதத்தை வைக்கிறார்கள். குறிப்பாக 6:05 மணிக்கு வழக்கு 6 மணிக்கு வழக்கு 6:05க்குள்
இந்த உடனடியாக தன்னுடைய உத்தரவு நிறைவேற்றப்பட்டுள்ளதா என கேட்கப்பட்டு உடனடியாக 6 மணிக்கு இங்கிருந்து சிஎஸ்எஃப் படைகள் தயார் செய்யப்பட்டு விட்டதாகவும் என அரசு தரப்பில் தொடர்ந்து தங்களுடைய வாதங்களை வைத்திருக்கிறார்கள். எனவே முன்கூட்டியே திட்டமிட்டப்பட்டதாக இது போன்ற வாதங்களை எல்லாம் முன் வைக்கிறார்கள். குறிப்பாக பிரதானமாக வைக்கக்கூடிய வாதங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது விசாரணைக்கு உகந்ததல்ல, அதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை என்பதுமே ஒரு நீதிமன்ற வரம்பை மீறி செயல்பட்டதாக மீண்டும் தங்களுடைய வாதங்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு தனி நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதை செயல்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது, அது தொடர்பாக அரசு தரப்பில் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா செல்வகுமார்? ஆமா, அதாவது இந்த உத்தரவை பொறுத்தளவு, அதாவது நேற்று ஏற்கனவே தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்பு அந்த தனி நீதிபதியுடைய உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என கூறி தொடர்ந்து இந்து அமைப்புகள் சார்பாக தொடர்ந்து அவர்கள் அழுத்தங்களையும் மனுக்களையும் கொடுத்து வந்த நிலையில்தான் பிற்பகல் 3 மணிக்கு பின்னால் இந்த நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என கூறி ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக தொடர்கிறார்கள். அந்த அவமதிப்பு வழக்கு 5 மணிக்கு எடுக்கப்பட்டு பின்பு 6:05 இந்த ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை என்றால் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதிபதிகள் எச்சரித்து அதன் பின்பாக ஒரு மனுதாரை போய் மலையில் கொண்டு போய் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் கொண்டு போய் ஏற்றுக்கொள்ளலாம் என கூறி அங்கு அழைத்து வந்தார். இந்த நடவடிக்கை வந்ததன் காரணமாகத்தான் தொடர்ந்து அங்கு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்ட சூழலில் 144 தடை உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்தார். இதனிடையே தான் இந்த இரண்டாவது, என ஏற்கனவே ஒரு வழக்கு மேல்முறையீடு வழக்கில் நிலுவைக்கக்கூடிய ஒரு சூழலில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் மீண்டும் அதே குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் இடைவெளி கொடுக்காமல் எடுக்கப்பட்டு மனுதாரர்களுக்கான மேல்முறையீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கப்படாமல் மத்திய தொழில் பாதுகாப்பு படை கொண்டு வந்திருப்பது தவறு என தொடர்ந்து தங்களுடைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். இது பற்றிய மேலும் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா. தற்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய வாதம் பிரதிவாதங்கள் தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் தனி நீதிபதியின் உத்தரவு. அந்த உத்தரவை நிறைவேற்ற கால அவகாசம் வழங்கவில்லை. அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வரக்கூடிய சூழலில் மனுதாரர்கள் தரப்பில் உடனடியாக தனி நீதிபதி GR சுவாமிநாதனிடம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு உடனடியாக விசாரணைக்கு நேற்று மதியமே எடுத்துக்கொள்ளப்பட்டு தொடர்ந்து 6:30 மணி வரை வழக்கு விசாரணை செய்யப்பட்டது. விசாரணை செய்த நீதிபதி தமிழக அரசு இந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை, எனவே தனது உத்தரவை நிறைவேற்றுவதற்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பாதுகாப்பு பணியில் உள்ள மத்திய தொழிற்படை பாதுகாப்பில் இந்த உத்தரவு நிறைவேற்றட்டும் என கூறி மனுதாரர்கள் 10 நபர்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படை கமாண்டோ தலைமையில் சென்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்காக ஒரு உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவின் அடிப்படையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அங்கு விரைந்தனர். அந்த நேரத்தில் அங்கு பல கலவரங்கள் மூண்டது. அதனைத் தொடர்ந்துதான் மாவட்ட ஆட்சியர் 144 தடை உத்தரவை பிறப்பித்தார். இது அனைத்தையுமே சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு அரசு தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. அந்த முறையீடை ஏற்றுதான் தற்போது இன்று முதல் வழக்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், KK ராமகிருஷ்ணன் அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக இந்த வழக்கு என்பது விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் வீரா கதிரவன் ஆஜராகி பல்வேறு அரசின் தரப்பினுடைய வாதங்களை எடுத்து வருகின்றனர். அதே போல மனுதாரர் தரப்பிலும் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி தங்கள் வாதங்களை எடுத்து வருகின்றனர். இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அரசு தரப்பில் முக்கியமான பல்வேறு வாதங்கள் நீதிபதிகள் முன்பாக வைக்கப்பட்டது. குறிப்பாக தனிநீதிபதி தனது வரம்பு உயர்நீதிமன்றத்தினுடைய வரம்பு விதிகளை மீறி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். குறிப்பாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை என்பது அவர் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட்டுள்ளார். உயர்நீதிமன்றத்தின் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுப்பி தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிப்பதில் எவ்வித முகாந்திரமும் இல்லை. பல லட்ச வழக்குகள் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அந்த வழக்குகளில் எல்லாம் இவ்வாறு செயல்பட முடியுமா என்று நீதிபதிகளிடம் வாதங்களை வைத்திருந்தனர். அதே போல தனி நீதிபதி CSF என்று சொல்லக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையை வரவழைப்பதற்கு கூட அவகாசம் இல்லாமல் முன்கூட்டியே நீதிமன்ற அறைக்கு வெளியே நிற்க வைத்திருந்தார். உடனடியாக நீதிமன்ற அறைக்கு வந்து உத்தரவு பிறப்பித்துடன் அதே போல கமாண்டோவும் உடனடியாக ஆஜரானவுடன் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. எனவே இந்த
உத்தரவுகளில் தனி நீதிபதி தனது வரம்புகளை மீறியுள்ளார். குறிப்பாக உச்சநீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளில் எவ்வாறு விசாரணை செய்ய வேண்டும், நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளில் வாதிகள் பிரதிவாதிகளுக்கு கால அவகாசம் வழங்குவது 4 வார கால அவகாசம் வழங்கலாம். அதே போல பதில் மனு தாக்கல் செய்வதற்கு அவகாசம் வழங்கலாம். மேலும் முக்கிய வழக்கு, மெயின் வழக்கு என்று சொல்வார்கள், அந்த வழக்கு பிரதான வழக்கு, அந்த வழக்கை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டால் அதை எவ்வாறு கையாள்வது என்று பல்வேறு விதிகள் தெளிவாக உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதை எதையுமே கருத்தில் கொள்ளாமல் 5 மணிக்கு வழக்கு எடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து 5 மணிக்கு வழக்குகளை எடுத்து உடனடியாக ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். எனவே இதெல்லாம் ஏற்கத்தக்கது அல்ல என்று தங்கள் வாதங்களை வைத்திருந்தனர். அதே போல மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் தனி நீதிபதியின் உத்தரவை அரசு செயல்படுத்தாததன் விளைவாகவே நீதிபதி தனது உத்தரவை செயல்படுத்துவதற்காக மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுப்ப நேரிட்டது என்று வாதிட்டார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த உத்தரவால், அதாவது தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவால் திருப்பரங்குன்றத்தில் நேற்று கலவரம் வெடித்தது. காவலர்கள் கடுமையாக தாக்கப்பட்டனர், பேரிகார்டுகள் உடைக்கப்பட்டது, சட்ட ஒழுங்கு கெட்டு போனது. குறிப்பாக நீதிமன்றத்தின் உத்தரவு என்பது சட்ட ஒழுங்கை காக்கும் வகையில் இருக்க வேண்டும். ஆனால் தனி நீதிபதியின் இந்த உத்தரவினால் அங்கு சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது. எனவே இந்த தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும். இதில் இது தனி நீதிபதி உத்தரவு என்பது தவறானது என்று தங்கள் தொடர்ந்து வாதங்களை வைத்துகின்றனர். நீதிபதிகளும் பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றனர். ஏனென்றால் இந்த உத்தரவு என்பது எப்படி உடனடியாக பிறப்பிக்க முடியும்? தமிழக காவல்துறை இதற்கு பாதுகாப்பு வழங்க ஏதேனும் மறுப்பு தெரிவித்ததா, அல்லது தொழில் பாதுகாப்பு படையை எவ்வாறு நீதிபதி உடனடியாக அழைத்தால் என்ற பல்வேறு கேள்விகளையும் அரசு தரப்பிலும் எதிர்மனுதாரர் தரப்பிலும் தற்போது கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். தொடர்ந்து வழக்கு விசாரணை என்பது காலசாரமாக விசாரணை என்பது நடைபெற்றுதான் வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.